2026 சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்கின்ற சக்தியாக காங்கிரஸ் கட்சி இருக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை முன்னிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், மாநில துணைத் தலைவர்கள் கோபண்ணா, சொர்ணா சேதுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் இந்தியாவிற்கு விடுதலையையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் இயற்றிக் கொடுத்தார்கள். ஆனால் பாஜக ஆட்சியாளர்கள் இந்த சுதந்திரத்தை சிதைத்தும் அச்சுறுத்தியும் வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வரும் பாஜகவிற்கு கண்டனம் தெரிவித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்க நினைக்கும் மோடி அரசை எதிர்த்து வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பாத யாத்திரை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறினார். காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களை இன்று கொச்சைப்படுத்தும் விதமாக பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த வரலாற்றை முதலில் பாஜக தலைவர்கள் படிக்க வேண்டும், பிரதமர் மோடி படிக்க வேண்டும், அமைச்சர்கள் படிக்க வேண்டும். இந்த நாடு எளிதாக சுதந்திரம் அடையவில்லை. எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அகிம்சை வழியில் மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தார். அவருடைய யாத்திரை, அவருடைய போராட்டம், அவருடைய அணுகுமுறை பிரிட்டிஷ்காரர்களை கலங்கடித்தது. இதையெல்லாம் தெரியாத பாஜகவும் பாஜக தலைவர்களும் மோடி அரசும் வரலாறு தெரியாமல் வரலாற்று திருப்புகளை செய்து வருகிறார்கள். இந்த குடியரசு தினத்தில் நாம் சபதம் ஏற்போம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்கள் KT உதயம், நவீன்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தேசிய கொடியை ஏற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டார். பாதுகாப்பு தின விருதினை பெற்றவர், நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகமே திரும்பி பார்க்க வைத்து சிறப்பு செய்தவர், மக்கள் சேவை எனும் மாவட்ட ஆட்சியர் பணியை மக்களோடு மக்களாக களம் நின்று பணி செய்தமைக்காக